தமிழகம் முழுவதும் ஒன்றிய மோடி அரசினுடைய சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும் ரயில்வே துறையிலே 29,000 பணியிடங்கள் ரத்து செய்வதை கண்டித்தும் மிகப்பெரிய போராட்டங்களை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வணிக சிலிண்டர் விலை உயர்வின் காரணமாக சிறு குறு தொழில் நடத்துகிற, பேக்கரி நடத்துகிற, ஹோட்டல் நடத்துகிற உரிமையாளர்கள் மற்றும் அதில் பணிபுரியக்கூடிய பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த விலை உயர்வின் காரணமாக வேலை இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இந்திய தேசம் முழுவதும் உருவாகியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்திய நாடு முழுவதும் படித்து முடித்து வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒன்றிய மோடி அரசாங்கம் இன்றைக்கு 30,000 பணியிடங்கள் ரயில்வே துறையிலே இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறார்கள். ஆகவே எரிகிற நெருப்பிலே எண்ணெயை ஊற்றுவதைப் போல இன்றைக்கு இளைஞர்களுடைய அந்த வேலை வாய்ப்பை மோடி அரசாங்கம் பறித்திருக்கிறது. எனவேதான் தமிழகம் முழுவதும் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் சார்பிலே மாபெரும் கண்டன இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்றிய மோடி அரசாங்கம் உடனடியாக சிலிண்டர் விலை உயர்வை வாபஸ் வாங்க வேண்டும். ரயில்வே காலி பணியிடங்கள் நிரப்புகின்ற அந்த உத்தரவு அதை வாபஸ் வாங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி. பிரபாகரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாவட்ட செயலாளர்.